இந்த பைபிள் என்ன சொல்லுது, மோகன் லாசரஸ் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்றோம். இப்போ இங்க மோகன் லாசரஸும் இதுதான் சொல்றாரு. இது மாதிரி யூடியூபர்ஸ் வந்து குறைகளை சொல்றாங்க, தப்பு நம்ம மேல தவறு சொல்றாங்க, பைபிளுக்கு விரோதமா அவங்க பேசுறாங்க, ஊழியத்துக்கு விரோதமா பேசுறாங்க, எழுப்பத்திற்கு விரோதமா பேசுறாங்க அப்படின்றாரு மோகன் லாசரஸ். இவர்கள் ஒரு தனி மனிதன முன்னேற்றத்துக்கான ஒரு வழியை வேதத்திலிருந்து சொன்னாங்கன்னா நாம பேச போறது கிடையாது. இவர்களுடைய கட்டிடங்களும் கோபுரங்களும் கூடாரங்களும் தான் பெருகிக்கிற போது இங்க பல ஆயிரம் லட்சங்கள் கோடிகளை போட்டு கூடாரங்கள் கோபுரங்களை தான் இங்க அதிகரிச்சு நிறுது. தனி மனிதனுடைய வாழ்க்கை இங்க கேள்விக்குறியா இருக்குது. அதனால நம்ம யோசிச்சு பேசுறோம். இது யூடியூப் காலம். இவர்கள் எல்லாம் பேசுறதை கேட்டுக்கிட்டு நாம சும்மா இருக்க முடியாது. இன்னும் நம்ம எவ்வளவு கொட்டை எவ்வளவு குடிய முடியுமா? நீங்களே சொல்லுங்க. ஒருத்தர் நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அடி வாங்கினே இருக்க முடியுமா? எவ்வளவு நாள் அடி வாங்கி அழுதுனே இருக்கிறது.